அனைவருக்கும் வணக்கம். இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து 1 இயர் கிட்டக்க ஆகப்போகுது. ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே அப்லோட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பெருசாக எடிட்டிங் ஒர்க்குன்னு இந்த வீடியோவுக்கு நான் பெருசாக எதுவும் பண்ணல. பிகாஸ் இட்ஸ் லிட்டரலி ஸ்பீக்கிங் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்ன்றதுனால என்னடா ரொம்ப எமோஷ்னலாக என்ன பேச போகிறேன். ஆனால் இல்லை, எனக்கு ஏன் தெரியல, கேமரா ஆன் பண்ணிட்டா பெருசாக எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதுவாகிடும், லைக் ரொம்ப மியூட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் அப்பப்போ இந்த பாசஸ்லாம் இருக்கும் இந்த வீடியோவில். கொஞ்சம் அதை இது பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஒரு கன்ஃபெஷன் வீடியோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். ஸோ ஹவ் ஐ ஃபீல் அபவுட் இட்ன்னு உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த 115 பேர்கிட்டக்க இப்போ இருக்குது நம்ம சேனலோட கவுண்ட் வந்து நான் இந்த ரெக்கார்ட் பண்ணுற டைமில். பட் அது இன்க்ரீஸ் ஆகுமோ இல்லை கம்மியாகுமோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. பட்டு எனக்கு கூட வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்ற மாதிரி தான் நான் அதை நினச்சிட்ருக்கேன். அது கரெக்டாக தெரில. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அது ஒரு நிமிஷத்தில் பார்க்குறவங்க இருப்பாங்க, ஒரு 2 நிமிஷம் பார்க்குறவங்க இருப்பாங்க, இல்லை அவ்வளோ டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு 30 செகண்ட்லேயே பார்த்துட்டு என்னத்தையும் உளறிட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு மியூட் பண்ணியாச்சும் இந்த வீடியோவை பார்த்துருங்கன்றது தான் வந்து நான் எப்பயுமே நினச்சிட்ருப்பேன். பிகாஸ் வந்து இதை நான் ஆரம்பித்ததே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எனக்கு நானே ஒரு வேலிடேஷன் கொடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கணுன்ட்டு ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 1 இயர் இதில் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன். இந்த 30 வீடியோவில் எதுவுமே வந்து லைக் சும்மா பண்ணணுமேன்னு நான் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட்டிங்கும், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு டெலிவரி டாக்டிக்ஸையும் யூஸ் பண்ணி தான் என்னோடய கண்டென்ட்ஸை நான் உருவாக்கியிருக்கேன். ஐ எம் ட்ரைங் டு பி பெஸ்ட் அட் வாட் ஐ எம் டூயிங், அவ்வளோதான். லைக் ஆல் அதர் பீப்புள். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு 1 இயர் நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டுருந்தேன். நடுவில் கண்டிப்பாக ஒரு 2 or 3 மந்த்ஸ் கண்டென்ட் போட முடியல. அது ஏன்றதை நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். பட் என்னென்னா தி திங் இஸ், எனக்கு கொஞ்சம் எடிட் பண்ணுறதுல பிரச்சனை. ஸோ அதனால் இப்போது அதே சமயம் நான் கண்டென்ட்டாக வீடியோவை எடுக்கும்போதும் நிறைய ப்ராப்ளம்ஸ்னால அந்த வீடியோ வந்து ஒரு ப்ராப்பராக வராமல், அந்த கண்டென்ட்டே ரொம்ப கரெக்டாக வராமல் போன மாதிரியான இதெல்லாம் நடந்திருக்கு. சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன், டக்குன்னு யுவர் ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லிட்டு பாதியிலேலாம் கட் ஆகிருக்கு நிறைய வீடியோலாம். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லேயுமே நிறைய வீடியோஸ் வந்து போட முடியாமல் போயிருக்கு நடுவில். குறிப்பாக சொல்லணும், நல்ல எக்ஸாம்பிள்னால் வெற்றிமாறன் சாரோட பர்த்டேக்கு ஒரு வீடியோ போடலான்னு இருந்தேன். அது எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. அது கட்டாயி அது ஒரு மாதிரி ஜம்பிள் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா வரல. அது நிறைய இருக்குது அந்த மாதிரி நடுவில் ட்ரை பண்ண கண்டென்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா. பட்டு ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்ச இதை வச்சு நான் ஒரு மாதிரி பெஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கேன் நான் நினைக்கிறேன். தெரியல. அதுக்கான கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது வந்து யூ ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் டு கிவ் சஜஷன்ஸ் ஆர் அட்வைஸ் டு மீ. ஸோ பிகாஸ் ஐ எம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதனால தான் அந்த ஒரு இது தான். அப்படி ஒர்க் இன் ப்ராக்ரஸாக இருந்து அது ஒரு சக்ஸஸாக நாளைக்கு மாறினாலும் ஐ வில் பி ஓப்பன் டு வாட் எவர் பீப்புள் சே அபவுட் த கண்டென்ட்ஸ் தட் ஐ எம் கிவிங் டு தம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் என்ன, இவ்வளோ இந்த 1 இயர் தாண்டி நான் எனக்கு ஒரு வேலிடேஷன் கிடைக்கணுன்றதுக்காக ஆரம்பித்த இந்த சேனல் வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா, நான் கண்டென்ட் ரெகுலராக போடல. நிறைய இப்போ வீடியோவில் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். எடிட்டிங்லேயோ இல்லை நான் டெலிவர் பண்ணுற விதத்துலேயோ மேபி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஆனால் ஓகே தான் எனக்கு. பட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப எம்டியாக இருந்தேன் இதுக்கு முன்னாடி. பட் அந்த எம்டினஸ் வந்து போய்டும் தான் இதை நான் ஆரம்பித்தேன். பட் ஸ்டில் ஐ எம் ஃபீலிங் ஸோ எம்டி. ஏன்னு தெரில, அது எனக்கு கரெக்டாக வார்த்தையில் வந்து போட முடியல அதை. ஸோ ஒரு மாதிரி மிக்சடாக இருக்குது இந்த 1 இயர் ட்ராவல் வந்து எனக்கு யூடியூப்பில். ஸோ தெரில இது எவ்வளோ நாள் இது வந்து நீடிக்கும்னு எனக்கு தெரியல கரெக்டாக. இன்னொன்று ரொம்ப இதுவான ஒரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே நம்ம எல்லாருக்குமே தோணும் இல்லையா, நம்ம ஏன் வந்து ஒரே இடத்துல இருக்கோம், நம்ம சுற்றி இருக்கவங்களாம் வந்து என்னென்னமோ பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற ஃபீல் எல்லாருக்குமே இருக்கிறது தான். அது வந்து நம்ம நிறைய விஷயம் பண்ணாலுமே அந்த ஃபீல் வந்து நமக்கு இருக்க தான் செய்யும். அந்த ஒரு ஃபீல் வந்து என்னை ஒரு மாதிரி நிம்மதியாகவே வச்சுக்கல இந்த ஒரு 1 இயராக. ஏன்னா வந்து இப்போது இந்த யூடியூப் விஷயம் நான் ஒரு வேலிடேஷனுக்காக ஒரு சைடு திங்காக தான் பார்த்துட்ருக்கேன். அது எல்லாருமே வந்து என்னோடய கோல் இது தான் அப்படின்னு ஃபிக்ஸேட் ஆகிட்டாங்க. நான் வந்து யூடியூப்பில் கண்டென்ட் க்ரியேட்டர் தான் அப்படின்ட்டு. என்ன அடிப்படையில் ஃபிக்ஸேட் ஆனாங்கன்றது எனக்கு தெரியல. பட்
நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, எனக்கு இது கோல் கிடையாது. நான் இத வந்து ஒரு சைட் திங்காக தான் பண்ணிட்டுருந்தேன். இந்த ஒரு காலேஜில் ஒரு 2 இயர்ஸ் வந்து பெருசா எதுவுமே பண்ணலன்ற ஒரு வேக்யூமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த சேனல் ஆரம்பித்தேன் ஆக்சுவலா. அதான் இவ்வளோ நேரமா சொல்லிட்டுருக்கேன். ஒரு செல்ஃப் வேலிடேஷனுக்காகன்ட்டு. ஸோ அதுக்காக ஆரம்பிச்சது தான். பட்டு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுனால தான் நான் வந்து என்னோடய கெரியரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படிலாம் சொல்ல வரல. அப்படி இல்லைனாலுமே நான் அப்படி தான் இருந்திருப்பேனுன்ற ஒரு பயத்தை வந்து எனக்கு சமீப நாட்கள் வந்து கொடுத்துட்ருக்கு. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாகவே இல்லைண்ணா ஆக்சுவலாக. அதான் வந்து தோணுது. இன்ஃபேக்ட் நடுவில் அந்த 3 மாதம் வந்து டெக்னிக்கலாக சில பிரச்சனைகள் இருந்ததுன்றதை தாண்டி மென்டல் பீஸும் ஒரு 6 ஆர் 7 மந்த்ஸு ப்ராப்பராக இல்லை. அது தெரில, டிப்ரெஸ்டாலாம் இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஐ வில் நெவர் யூஸ் தட் வேர்ட். டிப்ரெஷன்றது வந்து பெரிய வார்த்தை. அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் வந்து எதுவும் இன்னும் நமக்கு நடக்கலை. அதே மாதிரி ட்ராமான்னும் நான் சொல்ல மாட்டேன். பட் ஐ எம் ஸோ ட்ரிவன் பை ஹேட்ரட் டுவர்ட்ஸ் மை செல்ஃப். எனக்கு வந்து லிட்ரலாக என்ன நினச்சாலே ரொம்ப கோபம் வருது. ஒரு மாதிரி ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் எவர் ஐ டூ. எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். இப்போ நானே ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டைல் டெட் சிச்சுவேஷன் இருந்ததுன்னா லிட்டரலாக ஃபைட் கிளப் ஆரம்பிச்சிட்ருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுதான் அது. ஸோ அதான் எனக்கு இந்த 1 இயர் யூடியூப் ஆரம்பித்தது ஒரு வகையில் சந்தோஷம்தான். பட்டு என்ன சொல்கிறது, அவ்வளோவா எனக்கு இதை கொண்டாடணும் அப்போலாம் தோணவே இல்லை. இன்னொன்று, கொண்டாடுற அளவுக்கு என்ன பண்ணிட்டேன் நான். ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஏதோ நம்ம பேசுகிறத ஒரு நிமிஷமாச்சு கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்ற சந்தோஷத்தோட இந்த 1 இயர்ஸ் ஆனிவர்சரி வந்து கொண்டாடிட வேண்டியது தான் அப்படின்ட்டு தான் தோணுச்சு எனக்கு. பட் ஸ்டில் ஏதோ ஒரு மென்டலி நான் என்ன பிளேஸில் இருக்கேன்றதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னும் தோணுச்சு இந்த வீடியோ மூலமாக. தட்ஸ் அபவுட் இட். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னுலாம் சொல்ல முடியாது இந்த வீடியோவுக்கு. ஸோ ஓகே, பாய்.